வணக்கம். எம் டாக்டர் கண்ணாதேவி, எம்டி சித்தா. இந்த பதிவில் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, நம்ம பாடியில் இருக்கக்கூடிய உயிர், அந்த உயிர் மூலமாக தான் நம்ம வந்துட்டு செயல்பட்டுருக்கோம் இல்லைங்களா. இப்போது அந்த உயிரை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சிக்கும் பொழுது என்ன நடக்கும் தெரியுங்களா, நம்ம நமக்கு தேவையானதை நம்ம செய்வோம் சரிங்களா. என்ன ஏன்னா அந்த உயிருடைய தன்மை வந்துட்டு என்ன, அதனுடைய இயல்பு என்ன அதை நம்ம வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான தேவையான அத்தியாவசியமான ஒன்று இல்லைங்களா. என்ன அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, திருமூலை வந்து சொன்னது தான் வந்து போன பதிவில் பார்த்துட்டு இருந்தோம். அடுத்த பாட்டு வந்துட்டு என்ன அப்படின்னா, அறிவு. அதான் அறிவு அப்படிங்கிறதும் உயிருங்கிறதும் அந்த மெய்ப்பொருள் அப்படிங்கிறதும் எல்லாமே வந்துட்டு ஒரே மீனிங் தான். பசு அப்படின்னு சொல்கிறது எல்லாமே வந்து ஒரே மீனிங் தான் சரிங்களா. அவ்வளோ அறிவாக இருக்கக்கூடியது தான் அது உயிர் சரிங்களா. அந்த நம்மளுடைய உயிருக்கு இல்லையா, நம்ம உயிர் அந்த உயிர் அப்படிங்கிறதும் அறிவுங்கிறதும் ஒன்று தான் சரிங்களா. இப்போ பாருங்கள், இந்த அறிவுக்கு அறிவில்லை, ஆக்கமும் இல்லை ஓகேங்களா. அறிவும் இல்லை, ஆக்கமும் இல்லை. ஏன் அப்படி சொல்கிறாங்க? ஆமாம், உயிருக்கு வந்துட்டு அறிவும் கிடையாது, ஆக்கமும் கிடையாது உயிருக்கு சரிங்களா. நம்ம உயிர் வந்து பார்த்திங்கன்னா பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான என்ன சொல்கிறது, எண்ணில் அடங்கா உயிர்கள் வந்துட்டு அப்படியே அந்த மாயி அப்படிங்கிற அப்படிங்கிற அந்த அந்த நரகத்தில் வந்து கட்டுண்டு கிடக்கு சரிங்களா. அந்த அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அது பார்த்தீங்கன்னா ஒரு மலைக்கிடங்கு அதே மாதிரி இந்த சீடு நான் சொல்லிக்கிறேன் போன பதிவிலே. இந்த மாதிரி அதில் ரொம்ப வந்து ஒரு பேடாக இருக்கும் சரிங்களா அந்த இடம். அந்த இடத்துல தான் நம்முடைய அதுதான் பார்த்திங்கன்னா இந்த நரகம்னு சொல்கிறது. அந்த அந்த நரகத்தில் தான் நம்முடைய உயிர் வந்துட்டு கட்டுண்டு கிடக்கு சரிங்களா. அப்படியே வந்துட்டு நான் சொல்லிக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு அப்படியே என்ன சொல்கிறது, அப்படியே வந்துட்டு ஒரு அமிழ்ந்து கிடக்கு சரிங்களா. அமிழ்ந்து கிடக்கு. அப்போது அந்த அந்த உயிரை பற்றி தான் இப்போ அவர் வந்து சொல்கிறாங்க. ஏன் அந்த உயிர் வந்துட்டு எதனால் அந்த அந்த அப்படிங்கிற அந்த நரகத்தில் வந்துட்டு இருக்குது. சில உயிர்களை மட்டும் பார்த்தீங்கன்னா கடவுள்கிட்ட பேசிடுறது சரிங்களா. சில உயிர்களை மட்டும் அந்த ஜீவாத்மா கூட பேசிடுறது. சில உயிர்களை மட்டும் இதை அப்படிங்கிற அந்த அந்த கடைகளை கிடக்கு. அந்த அப்படிங்கிற கடைகளிலிருந்து நம்மளை வந்துட்டு நல்ல கதி சேர்க்கறதுக்காக தான் இந்த மனித பிறவியை நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. என்ன அதுதான் வந்து ஒரே நோக்கமே பார்த்தீங்கன்னா அதுதான் என்ன. அப்போது அதை தான் சொல்கிறாங்க, அந்த உயிருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து அழிக்க முடியாது. அதை வந்து அழிக்க முடியாது. அதே மாதிரி அதை வந்து உண்டாக்க முடியாது. யாரால் வந்து உண்டாக்க முடியுதுன்னா மனித உயிர்கள் மூலமாக தான் இன்னொரு உயிரை வந்துட்டு உண்டாக்க முடியும். அம்மா புரியுதுங்களா? என்ன சரிங்களா. என்ன அப்போது வேறு அந்த நம்முடைய உயிரை வந்துட்டு கடவுள்லாம் வந்துட்டு இப்போ படைக்கலை சரிங்களா. கடவுள் வந்துட்டு இந்த நம்முடைய உயிரை வந்து படைக்கலை சரியா. அவர் வந்துட்டு உண்டாக்கலை சரிங்களா. நம்முடைய உயிரை கடவுள் வந்துட்டு உண்டாக்கலை. நம்முடைய உயிரிங்கிறது பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு தொன்மை காலம் முதல் கொண்டு கடவுள் வந்துட்டு கிறிஸ்துவ மதத்தை வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, ஆதாம் ஏவா மூலமாக தான் அந்த மனித உயிர் மூலமாக தான் அந்த உயிர் பெருக்கம் வந்துட்டு வந்து உண்டாச்சு அப்படின்ட்டு சொல்லுவாங்க சரிங்களா. அப்போ நம்ம எதிர் கூட வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, அந்த குரங்கு மனித இனம் மூலமாக தான் வந்துட்டு அப்போது யார் கொண்டு வந்தாங்க உயிர்களை? நம்ம தான் கொண்டு வந்தோம், கடவுளை கொண்டு வரல சரிங்களா. என்ன இவ்வளோ உயிர் பிறக்கிறதுக்கு காரணம் வந்துட்டு நாம தான்
சரிங்களா? ம் அடுத்து பாருங்கள். அறிவுக்கு அறிவல்ல ஆதாரமும் இல்லை. அறிவுக்கு அறியவல்ல ஆதாரமும் இல்லை. சரி, அறிவை அறிகின்றதென்றிற்று அறிகின்றன மறையீறுகள் தாமே. ஓகேங்களா? புரியுதுங்களா? என்ன சொன்னா, அறிவுக்கு அறிவில்லை ஆக்கமும் இல்லை என்ன. அதே மாதிரி அறிவுக்கு அறிவல்ல ஆதாரமும் இல்லை. சரிங்களா என்ன. அதே மாதிரி அறிவை அறிகின்றது. அந்த அறிவு மூலமாக தான் நம்ம ஒரு உயிர் மூலமாக தான் நம்ம இன்னொரு உயிரை நம்ம வந்துட்டு உணர முடியும். உயிர் இருந்தால் தானே நம்ம வந்துட்டு இன்னொரு உயிர் இருக்கிறத நம்ம வந்துட்டு நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியும். புரியுதுங்களா சொல்கிறது? ஆனால் நம்ம செய்யறதே கிடையாது தானே. ஒன்றும் இல்லை, நம்ம ஃபேமிலிக்குள்ளேயாவது அதை செய்யுங்க. சரிங்களா? நம்ம கூட இருக்கக்கூடிய வந்து இருக்கவங்கள ஒரு உயிராக பாவிங்க. உங்களை மாதிரி அவங்களும் வந்துட்டு ஒரு உயிர். ஓகேங்களா? என்ன அவங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை வந்து கொடுத்து நம்ம வந்து செயல்படணும். அவங்கவுங்க வாழ்கிறதுக்காக வந்திருக்காங்க. அவங்களுடைய கம்மி வினைகளை பார்க்குறதுக்காக தான் அவங்க வந்திருக்காங்க. நம்மளையே அவங்க வாழ்க்கையை பாதி காலம் வரைக்கும் நம்மளையே வாழ்ந்துடுறோம் இல்லையா? பல வீடுகளில் 1000 மணிக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஒருத்த வாழ்க்கையை இன்னொருத்தையும் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க இல்லைங்களா? அது பெரிய பாவங்க. அது பெரிய பாவம். அது தெரியுமா? அந்த பாதிக்கப்பட்ட உயிர் பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு அந்த ஒரு அந்த உயிர் படக்கூடிய கஷ்டங்கள், அந்த ஒரு தாக்கங்கள், அது எல்லாமே யார் வந்துட்டு அதை வந்து டாமினேட் பண்ணுறாங்களோ அந்த பற்றி போய் சேரும். சரிங்களா? இந்த மாதிரி செய்கிறது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது, அவங்க வந்து ஜென்மம் வந்துட்டு நெடுக்கிறதுக்கு பல யுகங்கள் ஆகும். சரிங்களா? அதான் அதை மாதிரி நம்ம செய்யவே கூடாது. என்ன அடுத்து பாருங்க. அறிவை அறிகின்றன மறையீடுகள் தாமே. சரியா? மறையீடுகள் என்னது? மறையின நூல்கள். சரிங்களா? ஆதி முதல் கொண்டு எல்லா நூல்களுமே வந்துட்டு இதுதான் சொல்லுது. சரிங்களா? என்ன சொல்லுது? ஒரு உயிர் மூலமாக தான் நம்ம இன்னொரு உயிரை நம்ம வந்துட்டு உணர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி அந்த உயிருக்கு வந்துட்டு அழிவும் இல்லை ஆக்கமும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஆதாரமும் கிடையாது. அந்த உயிருக்கு வந்துட்டு ஆதாரம் கிடையாது. அந்த உயிர் வந்துட்டு பதிங்கிற கடவுள் கூட சேர்ந்துக்கும் பொழுது அது வந்து ரொம்ப பெஸ்ட்டாக வந்து செயல்படும். அதே மாதிரி பாசம் அப்படிங்கிற அந்த மாயை கூட போய் சேரும் பொழுது அது இன்னும் ரொம்ப மோசமாக வந்து அது வந்து செயல்படும். சரிங்களா? அடுத்து பாருங்க. அறியாமையை நீவியவனை இல்லைங்க, அறிவறியாமையை நீவியவனே பொறியா ஒரிந்தெங்குன் தானாக போது அறிவா அவற்றினும் தானா அறிவின். சரி, அப்புறம் செறிவாக்கி நின்றவர் சீவனுமாமை அப்படி சொல்லியிருக்காங்க. என்னன்னா, அறிவறியாமையை நீவியவனை என்ன, அறிவு அறியாமை. சரியா? அந்த அறிவு வந்துட்டு அறியாமல் இருக்கு இல்லையா? அதை யார் வந்து நீக்கிறாங்களோ அவங்க தான் பொறிவா ஒளிந்து தானாக போடுது. அப்போ தான் அவங்க யாருங்க அப்படிங்கிறத அவங்க வந்துட்டு வந்து உணர முடியும். சரிங்களா? அப்போ பாருங்க, அறிவா அவற்றினும் தான் அறிவின். அறிவா அவற்றினும் தான் அறிவின் செறிவாகி நின்றவன் சீவனுமாமே. சீவன் யாரு? சீவன் தான் பார்த்தீங்கன்னா நம்முடைய உயிர். சரிங்களா? சிவன் கிடையாது, சீவன். சரிங்களா? சீவன்கிறது தான் நம்மளுடைய உயிர்.
ஓகேங்களா? பாருங்கள், அறிவா அவற்றின் தானா அறிவின் அறிவறியாமை நீவியவனே. அந்த அறியாமை வந்து யாருக்கு வந்து இல்லையோ அவங்க தான் பொறிவாக ஒழிந்தீங்க தானாக போடு. அப்போ தான் அந்த அந்த பொறிகள் மூலமாக அவங்களுக்கு உண்டாகக்கூடிய அந்த கர்மாக்களை போய் வந்து அவங்க வந்து செய்ய மாட்டாங்க. ஏன்னா அந்த கர்மாக்களை அவங்க செய்யும் பொழுது அவங்க வந்து ஓகேங்களா? அப்போது அந்த கர்மாவாகவே அவங்க மாறி அவங்க வந்து செயல்படுறாங்க. சரிங்களா? அப்போது அது இல்லாமல் அவங்க அறிவா அவற்றின் தானா அறிவேன், அதெல்லாம் கிடையாது, நம்ம இந்த கர்மாக்கள்லாம் நம்ம கிடையாது, நம்ம அறிவு அப்படிங்கிறத அவங்க எப்போ ஃபீல் பண்ணுறாங்களோ அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க செய்வாகி நின்றவன் சீவனுமாமி. அந்த மாதிரி அவங்க வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த கர்மாக்கள்லாம் நம்ம கிடையாதுப்பா, நம்ம வந்து அறிவுப்பா, நம்ம அறிவு என்னது, நம்ம வந்துட்டு அந்த கடவுளுக்கு ஈக்குவலான வந்து ஒரு ஒரு ஜீவனமா நம்ம ஒரு ஜீவன் அப்படிங்கிறத அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அப்படின்னா அந்த மாதிரி அவங்க வந்து ஃபீல் பண்ணும் பொழுது செறிவாகி நின்றவன் சீவனுமாமி. அவங்க அந்த வந்து ஒரு அடர்த்தியான அடர்த்தியான ஒரு உயிரான அந்த ஒரு தரமான ஒரு உயிரை வந்துட்டு மாறுறாங்க. இந்த தரமான உயிர்கள் மூலமாக மட்டும்தான் அந்த கடவுளை போயிட்டு அடைய முடியும். ஓகேங்களா? புரியுதுங்களா சொல்கிறது? புரியல அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். திரும்ப ஒன் டைம் சொல்கிறேன். நன்றி. ஜீவாத்மா அப்படிங்கிறது நம்ம ஜீவனுக்கு நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா வந்து ஜீவாத்மா. ஓகேங்களா? பரமாத்மா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா கடவுள். சரிங்களா? பரமாத்மா அதாவது கடவுள்.